வெல்கம்ஸ் டு பூங்கோதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் குழம்பு. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஸ்பூன் உளுந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு மஞ்சத்தூள், கரம் மசாலா, சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பொடியாக நறுக்கி வச்ச காளானை சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காளான் நல்லா வெந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. காளான் குழம்பு தயார். ரெசிபியை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.